வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்று நாங்கள் பேச போகிறது இந்த மரியாதை அன்பு அது எப்போதும் தேவையா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இன்றைய இந்த யதார்த்தமான வாழ்க்கையில் கொடுத்தால் தானே ஒன்றை பெற முடியும். கொடுக்காவிட்டால் எப்படி நாங்கள் எடுத்துக்கொள்வது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இங்குதான் மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை தத்துவம் வருகின்றது. ஒரு பெற்றோர் பிள்ளையோட அன்பை பகிர்ந்து கொள்ளும் போது தான் அந்த அன்பு நிலைக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த பகிராத அன்பும் வெளிப்படுத்தாத அன்பும் வாழ்க்கையில் நிலைக்காது. என்றால் எங்களுக்கு தெரியாது அவை அன்பாக எங்களோட இருக்கணுமோ மரியாதையாக இருக்கணுமோ என்றதை எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு பிள்ளை பெற்றோரை மதிப்பது ஒரு மனித நேயம். அது ஒரு நேசம் பாசமாக மனதில் இருக்கணும். அந்த நேயம் இன்றைக்கு குறைகிறதாக பலரும் சொல்கிறார்கள். அது எப்படி குறைகிறது என்று கேட்டால், அன்பு என்பது கொடுக்கத்தானே வளரும். இதனால் தான் திருவள்ளுவரும் அழகாக அன்புடைமை என்ற ஒரு அதிகாரத்தை அன்பிற்குண்டோ அடைக்குந்தாள் என்று சொல்லுகிறார். திருமூலர் எப்போதுமே அன்பு தான் இன்ப ஊற்று என்று சொல்லுகிறார். அன்பே சிவம் என்றும் சொல்லுகிறார். அப்போ இப்படி பார்த்தோம்னா அன்புக்கு ஈடுணை அற்ற ஒரு தன்மை இருக்குது. அந்த அன்பு தான் மரியாதையாக வாழ வழிவகுக்கிறது. அது ஏன் நாங்கள் சிந்திக்கிறோம் இல்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் மரியாதை என்பது தானாக வருமா? கொடுக்கும்போது தான் அதை வளரக்கூடிய வாய்ப்பு வரும். அப்போ பிள்ளைக்கு கொடுக்க தான் அந்த அன்பு நிலைக்கின்றது. அப்போ தான் அது திருப்பி எங்களுக்கு தரும் அல்லது திருப்பி தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கும். அப்போ இங்கு எதிர்பாராத ஒரு அன்பை வளர்க்க வேண்டும். அது மரியாதை கலந்த ஒரு பாச உணர்வை கொண்டரும். அந்த பாச உணர்வு குடும்பத்தில் குதூகலத்தை கொண்டரும், மகிழ்ச்சியை கொண்டரும். இதனால் அந்த தொடர்பாடல் இனிதாக இருக்கும். இங்கு தொடர்பாடல் குறைய பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆதலால் நாங்கள் சில விடயங்களை விட்டு கொடுத்து தொடர்பாடலை ஏற்படுத்தி நன்றாக வாழ பிள்ளைகளோடு நாங்களும் சுமூகமாக சேர்ந்து வாழ்வோமாக. நன்றி.